ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் அண்ட் பீன் அவங்க இந்த MediaTek கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ப்ராசஸர் தான் இந்த MediaTek Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசஸர். இந்த 5G ப்ராசஸரோட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக Infinix கிட்ட இருந்து Infinix 05G 2023 Turbo அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 20,000 பட்ஜெட்டுக்காக லான்ச் பண்ணாங்க. பட் இதே Dimensity 1080யோட ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Pro 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் 25,000 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த Dimensity 1080யோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 25,000 செக்மெண்ட்டில் இருக்க Redmi Note 12 Pro 5G அங்க போகலாமா இல்ல 20,000 ரூபாய்க்கே கிடைக்கக்கூடிய Infinix 05G 2023 Turbo இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாமா? இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எது பெஸ்ட்? அதை தான் இன்னைக்கு வீடியோல கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரிசனை டிசைன் அண்ட் லுக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதில் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், ஆரஞ்சு ஒயிட் பிளாக் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு வேரியன்ட் நமக்கு பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. பேகான் லெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி இங்கே பேக் சைட் இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்சனலி எனக்கு இருந்துச்சு. மற்றபடி இந்த மொபைல் 199 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.9 mm திக்னஸோட இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Redmi Note 12 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா இவங்களுமே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் தான், பிளாக், ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த பர்பிள் கலர் மட்டும் பேக் சைடு அந்த ஒரு பொக்கே எஃபெக்ட்கான ஒரு டிசைன் மாதிரி இங்கே ட்ரை பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு பிளாஸ்டிக் பேக்கில் தான், பிளாஸ்டிக் பாடியில் தான் இந்த பேக் சைட் மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 187 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.98 mm திக்னஸோட ரெட்மியுடைய நோட் சீரீஸ்லேயே ரொம்ப லைட் வெயிட்டட் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ், கொஞ்சம் லைட் வெயிட்டா ஸ்லிம்மா இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் லுக் வைஸ் எனக்கு பார்க்கும்போது Redmi Note 12 Pro 5G விட Infinix உடைய அந்த ஆரஞ்சு கலர் ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் பர்சனலி அட்ராக்டிவா இருக்கு. மற்றபடி உங்களுக்கு டிசைன் அண்ட் லுக் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்து அப்படியே ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இங்கே இன்ஃபினிக்ஸில் நமக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக மற்றபடி டிஸ்பிளேவை பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இங்கே இல்லை. அண்ட் Redmi Note 12 Pro 5G வந்தோம்னா இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 900 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட், வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்பிளே இங்கே ரெட்மியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பேசும்போது அன்டவுட்டபிளி ரெட்மி தான் இங்கே கிளியரான வின்னர். ஒரு நல்ல டாப்பான டிஸ்பிளே ஃபீச்சர், AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் டால்பி விஷன், HDR10+ மாதிரியான சர்டிஃபிகேஷன்லாம் பேக் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் டிஸ்பிளேவை ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட்லாம் அதிகமாக பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரெட்மிக்கு போகலாம். நல்ல டிஸ்பிளே இதில் இருக்குது. அண்ட் மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மி இங்கே 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் ரெட்மியில் இங்கே ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் இந்த 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் யூஸ் பண்ணி உங்களால் 100% 45 மினிட்ஸ் கிட்ட சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இன்ஃபினிக்ஸில் அதே 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் வேணும், சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி தான் இங்கே ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே நமக்கு MediaTek உடைய Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm சைஸ்க்கான ஒரு 5G ப்ராசஸரை பேக் பண்ணி தான் வருது. அண்ட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.6 GHzக்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோகோர் சிப்செட். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். Snapdragon 778G அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது கூட இதில் நமக்கு LPDDR 4Xக்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ், Wi-Fi 6க்கான சப்போர்ட்டோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. பட் ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் இன்ஃபினிக்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொஞ்சம் லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் ரெட்மியில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 5G பேண்டுன்னு வரும்போது இன்ஃபினிக்ஸில் நமக்கு மொத்தம் 15 5G பேண்டுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ரெட்மியில் நமக்கு 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதில் இந்தியாவில் தேவையான அந்த N78 மாதிரியான பேண்ட் எல்லாமே ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேண்டுக்கான
பேண்டுக்கான சப்போர்ட் அதிகமான பேண்டுன்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸில் இருக்கு. அதே மாதிரி ப்ளூடூத் வெர்ஷன் இங்கே ரெட்மியில் இருக்கு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே Dimensity 1080 அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இது போக ரெண்டுத்துலையுமே நமக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கு. பட் இன்ஃபினிக்ஸில் என்ன லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுக்கல. பட் ரெட்மியில் நமக்கு 12 லேயருக்கான கிராஃபிக் ஷீட்டிங்காக இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டரும் இங்கே ரெட்மியில் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் அதெல்லாம் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே இங்கே ரெட்மியில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே ரெட்மியில் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து மொபைலுக்கான கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி ரெண்டு மொபைலுமே பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்குது. பட் அதில் இன்ஃபினிக்ஸ் இங்கே பிரைமரி 50 மெகா பிக்சல் பிரைமரி f1.6க்கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் எதுவும் இங்கே பிரைமரியில் கிடையாது. அண்ட் அது போக சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் பொக்கே அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் மேக்ஸிமம் நம்மளால 4K 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இந்த ரியர் கேமரால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அதுவே ரெட்மியில் பார்த்தோம்னா இங்கேயுமே 3 கேமரா தான் பின்பக்கம். அதில் பிரைமரி இங்கேயுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான். பட் ஆனால் இது ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி கேமரா. அதுவும் சோனியுடைய IMX766 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சென்சார் கேமரா சென்சார் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த வகையில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் கேமராவும் இங்கே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பேக் சைடு நம்மளால 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரியர் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸை நமக்கு ரெட்மி கொஞ்சம் பெட்டரான நல்லாவே பெட்டரான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்கு. IMX766க்கான கேமரா இருக்கு. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ரெட்மிக்கு பாசிட்டிவாக இருக்கு. அண்ட் கண்டிப்பாக கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இன்ஃபினிக்ஸை விட ரெட்மி கண்டிப்பாக ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஏன்னா IMX766க்கான சென்சார் OIS சப்போர்ட்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பாக கேமரான்னு வரும்போது நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ரெட்மி ஃபோன் தான். இதில் உங்களுக்கு பெட்டரான ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவே செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. என்ன சென்சாருக்கான டீடைல் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸில் மேக்ஸிமம் 4K 30 fps வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராலையும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெட்மி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் இங்கே இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அதுக்காக செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபினிக்ஸில் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் இல்லை. இங்கே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி கேமராவுடைய செல்ஃபி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. அண்ட் எப்பவுமே ஆப்டிமைசேஷன் கேமரா ஆப்டிமைசேஷன் இன்ஃபினிக்ஸை விட ரெட்மி கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க. அதனால செல்ஃபி கேமரா கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ரெட்மி கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கேமராவா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸை விட ரெட்மி சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டு மொபைலுமே நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. பட் ஆனால் இங்கே இன்ஃபினிக்ஸ் DTS சரௌண்டிங்கான ஒரு ஸ்பீக்கர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் நமக்கு டால்பி சப்போர்ட் இருக்கக்கூடிய டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் செட்டப் இங்கே ரெட்மியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்மியில் நமக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஆக்சுவலி SD கார்டுக்கான ஸ்லாட்டே கிடையாது. 2 ஸ்லிம் மட்டும் தான் போட முடியும். அண்ட் அதே மாதிரி இங்கே நமக்கு IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்களும் ஆடடாக கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு Android 12 மேலே MIUI 13 இங்கே ஆக்சுவலி ரன் ஆகுது. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டே கொடுத்துருக்காங்க. 3 ஸ்லாட் இருக்கும், 2 சிம் அண்ட் 1 மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக ஸ்பீக்கரில் நமக்கு ஹைரஸ்க்கான ஒரு ஆடியோ சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இங்கே டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. அண்ட் இந்த மொபைலும் Android 12 கீழே ரன் ஆகுது. XOS 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான பிரைசிங் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் இங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB இன்டர்னல் வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ரெட்மி இங்க மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பேஸ் வேரியன்ட் 6GB 128GB வேரியன்ட் இந்த வேரியன்ட் தான் 25,000 செல் பண்றாங்க. அண்ட் இது போக 8+128 27,000 8+256 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில இப்போ ஓவரால் பார்க்கும்போது இங்க அந்த 8+256GB அந்த வேரியன்ட் காமனா இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபினிக்ஸை விட ரெட்மி ஒரு 8,000 அதிகமான விலைக்கு தான் ஆக்சுவலி இங்க செட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது ரெட்மிக்கு ஓவர் பிரைசிங் தான். அதனால உங்களுக்கு அந்த 8+256GB வேரியன்ட் தான் உங்களுக்கு வேணும். அந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுக்காக தான் நீங்க ஸ்மார்ட் போனே வாங்குறீங்க அப்படின்னும் பட்சத்தில் நீங்க இன்ஃபினிக்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். பட் ஏன்னா இன்ஃபினிக்ஸ்ல AMOLED டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னும் பட்சத்தில் நீங்க ரெட்மிக்கு போங்க. அண்ட் ரெட்மிக்கு போகும்போது உங்களுக்கு சில அட்வான்டேஜும் இருக்கு. ஆக்சுவலி ரெட்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரீசேல் வேல்யூலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க அந்த ஸ்மார்ட் போனை பின்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க இல்ல சேல் பண்றீங்க அப்படின்னும் பட்சத்தில் அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி ஸ்மார்ட் போனுக்கான ரீசேல் வேல்யூலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபீச்சரும் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸை கம்பேர்
பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜாக கண்டிப்பாக ரெட்மிக்கு இருக்குது. அதே சமயம் ரெட்மியுடைய ப்ரைஸிங்கும் ஓவர் ப்ரைஸிங் தான். அதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸிங்கை பற்றி பிரச்சனை இல்லை, ஃபீச்சர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு பட்சத்தில் மட்டும் நீங்கள் ரெட்மிக்கு போங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்லேருந்து இன்னும் ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 870 கூட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் அதையுமே மைண்டில் வச்சுங்க. அதையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் எது வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மற்றபடி இங்கே இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு சில ட்ராபேக் இருக்குது. இங்கே ரெட்மி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நல்லா இருக்குது. அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பட் AMOLED டிஸ்பிளே இல்லை, அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ அதனால் ஓவரால் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.